நம்ம ஊரில் இந்த தனுஷ்கோடி எண்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. தனுஷ்கோடி எண்டு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தனுஷ்கோடி அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக ஒரு ரோடு மாதிரி வந்து இங்கே எண்டாகுதுங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க, சேலம் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வருவாங்களா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதில் நம்ம கேரளாலேயாவது ஸ்கூல்லையாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்க்க முடியுமா? பார்த்துக்கோங்க. நம்மளோட லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காசர்கோடை முடிச்சிட்டோம்னா ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்பு தமிழ்ல முடிச்சது நம்ம ஒரே ஆள் தான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட கேரளா ட்ரிப்ல 15வது நாள்ல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஞ்சலோ ஃபோர்ட், அதாவது கண்ணூர் ஃபோர்ட்ல இருக்கோங்க. இந்த கண்ணூர் ஃபோர்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஃபோர்ட்டை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்போங்க. முன்னாடி பார்த்தீங்களா பீரங்கிங்கள கிட்ட போய் பார்த்தேன், அப்படி இருக்குங்க இடம். அப்படியே வாங்கலேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு கப்பல்லாம் முன்னாடி வருங்க. அதை தாக்குறதுக்காக பீரங்கி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கேருந்து குண்டை ஃபில் பண்ணி நேராக அடிப்பாங்க உள்ள. அங்கேருந்து கப்பல் வந்ததுன்னா அந்த கப்பல் அடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ யாரும் ரொம்ப கிட்டலாம் போகாதீங்க, அந்தளவு சேஃப் கிடையாது. நானே இங்கேருந்து தான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சாங்க பாருங்கள். ஸ்கூல் பசங்களாம் போயிட்டுருக்காங்களா, நமக்கெல்லாம் பிடி பீரியடே கிடையாது. நான் எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லா இடத்துக்கும் கூட்டி போவாங்க. இங்கே அப்படியே வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூல் கிடையாது, இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்கூல் வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க தான். இவங்களாம் நேரில் கூட்டி போயிட்டு இந்த ஊரை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பரில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தில் குதிரை கட்டுற இடமாங்க. எம்மா எத்தா தண்டியாக இருக்குது குதிரை கட்டுற இடம். அப்படியே உள்ளே போக போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்போ பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. அப்பா எம்மா எங்கேயாவது கிளம்பிடுமோ, அதான் அந்த ஒரு பயம்தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த மேலே ஓல்ஸ் ஃபுல்லாக வவ்வால் உட்காந்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்க இடம். ஒரே ஸ்ட்ரீட்டாக போகுது, இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, எனக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. அரபிக் கடலோட வியூ பாருங்க. வா எப்படி இருக்குது பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல சன்செட் எப்போ வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டேன். நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வியூ. அரபிக் கடல். நான் வர்க்கலாவில் பார்த்தேன் பார்த்தீங்களா அந்த கிளிஃபு, அந்த இடத்துல சின்னதாக வருது, ரொம்ப பெரிய கிளிஃப்லாம் கிடையாது, சின்ன கிளிஃபாக வருது. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 1505 தான் போர்ச்சுகீஸில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ போர்ச்சுகீசியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி இந்த பெரிய கோட்டையை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1663 டச்சுக்காரங்க வந்துட்டு இந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக. இங்கே பாருங்க, கிட்ட கூட போக மாட்டாங்களாம். சிறை பாருங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. கேமராவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. இது ஒரு சிறை. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வருவாங்களா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க, சேலம் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர். வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கேன். இங்கே எதிர்ச்சியாக மீட் பண்ணாங்க. ஸோ நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்களா, பிடி பீரியடே பிடிங்கிடுவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் ஸ்கூல் பசங்களாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம நாட்டிலே இந்த மாதிரி மாற்றுங்கப்பா. இந்த மாதிரி மாற்றுங்கப்பா, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஒரு பீரியடுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கோசரம்லாம் ட்ரிப் மாதிரிலாம் கூப்பிட்டு வராங்க. பஸ்ல ஏறினாலே மண்டமல் அடிப்பாங்க. வராங்க பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு இருக்காங்க பார்க்குறதுக்காக. ஸோ பாருங்கள் ஒரு பீரியடே இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் இந்த சிஸ்டம்லாம் கொண்டாந்தாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த ஸ்கூல் பசங்க தான் வராங்க. இங்கே பாருங்கள் குட்டியோண்டு பசங்களாம் கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இல்லை. ஸோ இந்த குதிரைக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்காக பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே நல்லா பெரிய கிணறா போதுங்க. இந்த கயிறு என்னன்னு வாலியான்னு பார்த்தேன், ஆனால் ஒரு மோட்டரை கட்டி விட்ருக்காங்க. சொல்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, உள்ள ஒரு கிணறு பாருங்க, பெரிய கிணறு தாங்க அந்த இடம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பீரங்கிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த பீரங்கி குண்டுலாம் வந்து சேமிக்கிறதுக்காக அந்த வெடி கிடங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கிடங்கு இருக்குது. அந்த கிடங்கு கிட்ட தான் போக போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பீரங்கி குண்டுன்ட்டு. இதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கீழே பாருங்கள் பெரிய பெரிய குண்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் சின்ன குண்டாக தான் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கேருந்து அப்படியே கப்பல் அடிப்பாங்க போட்டு. ஸோ இங்கே ஒரு இடம் பார்த்தேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து வாங்க.
ஆமா ப்ரோ மேலே ஏறிக்கலாமா? ஓ அது கப்பல் நிறுத்துற இடமா? அங்க இங்க சூப்பரா தெரியும், இங்க வாங்க. அங்கே மேலேயா? சரி வாங்க அப்படியே மேலே அங்கே ஏறி பார்ப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு படிக்கட்டு போகுதுங்க சைடில், அப்படியே ஏறி போகிற மாதிரி. வாங்க அங்கே கூப்பிட்டு போகிறோம் நாங்கள், அங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி நான் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே பண்ணிங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும். ஒன்றும் மேலே ஏறுதா அது? நீங்க வாங்க ப்ரோ, இப்போ பாருங்க இது சரியான வியூ. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோங்க. எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள் இடம். கரெக்டாக ஒரு மரம், அது பக்கத்தில் பாருங்கள். எப்பா இங்கே நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ போட்டதாங்க. இல்லை இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இந்த இடமே அரிச்சிரும், ஃபுல்லாகவே காலியாக்கி விட்டுரும். இந்த கல்லாம் போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நம்ம வந்து அங்கே மேலேருந்து பார்த்தோம், அந்த பீரங்கி பார்க்குற இடம் தெரியுதா உங்களுக்கு, அந்த சைட்லேருந்து பார்த்தோம். இது வந்து வேறு இடம், வேறு வியூ பாயிண்ட்டு. நல்லா இருக்குங்க, இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், ஸ்கூல் பசங்களாம் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மரத்தில் அந்த மலைக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு குரூப்பாக அப்படியே போயிட்டுருக்காங்க. நிறைய ஸ்கூல் வந்துருக்காங்க உள்ள. இதெல்லாம் பார்க்கும் போதில் நம்ம கேரளாலேயாவது ஸ்கூல்லையாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? பார்த்துக்கோங்க. ஸோ நான் கதை விட்டேன் பார்த்தீங்களா, 1663 டச்சுக்காரங்க பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலிராஜா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட விற்றுருக்காங்க இந்த ஃபோர்ட்டை. 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு இதை வந்து ஒரு மிலிட்ரி பேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். நேவி மிலிட்ரி பேஸாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் ஒரு மரமாகவே இருக்குது, நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. இங்கேயே நம்மளுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் வருது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த வியூலாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த வர்க்கலா கிளிஃபு அதே மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த இடம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த கிளிஃப்லாம் இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிஃப்லாம் அழிஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி அது வரைக்கும் வந்துருச்சு. வர்க்கலா பார்த்தீங்கன்னா இந்த கடல் தண்ணி இருக்கிற இடத்துலலாம் பீச் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாறையாக தாங்க இருந்திருக்கு. அந்த பெரிய பெரிய பாறையை கடல் தண்ணியை வந்து அரிச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுலாம் அதிகமாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டனால கொஞ்சம் அரிக்காமல் இருக்குது, கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். பக்கத்தில் துப்பாக்கி சூற சவுண்டு கேட்குதா, கேளுங்க. ஸோ இப்போ நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், லைட்டாக போய் கேட்டுட்ருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குங்க. ஸோ அங்கேயும் சுடுற சவுண்டு தான். இதோ பாருங்கள் மரத்தை, சூரிய கிழவி கையை விரிச்ச மாதிரி ஒரு மரம் பாருங்க முன்னாடி. அந்த டைலாக் சொந்தக்காரர் நான் கிடையாது, இவர் தான் டைலாக் சொன்னார், நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது என்னங்க, அது பக்கத்தில் ஏதோ சின்ன சின்ன பேய் பங்களா மாதிரி இருக்குது. ஸோ இங்கே மேலேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க. இப்போ நாங்கள் அங்கே வியூ பாயிண்ட்டுக்கு ஒன்று போகிறோம். அங்கே தெரியுதுங்களா, அது வந்து இந்த ரோடு வழியாக போகுது. ஸோ அப்படியே நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ முன்னாடி பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தோம். அப்படியே பாருங்கள், அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகுதுங்க, அந்த பக்கம் வரைக்கும் 100-500 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் முன்னாடி போனோம்னா 2 சைடும் கடல் வரும். ஒரு நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க கார்லாம் எடுத்துக்கிட்டு. நாங்களாம் வந்து இங்கே நடந்தே அப்படியே வந்துருக்கோம். ஸோ அப்படியே பாருங்கள், இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தோம். உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் மேப்பில் இந்த இடம் இருக்கனால இதையும் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடமும் நல்லா தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சைடில் பாருங்களேன், பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மரம் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் தெரியுதுங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பீச் வருது. முன்னாடி பாருங்கள் வியூவை. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டுருக்கோங்க. இந்த லாஸ்ட் தான் நல்லாயிருக்கும். 2-3 பேர் பார்த்தீங்கன்னா மேலே கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாலியாக போட்டு அப்படியே வியூ ரசிச்சிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம். ஸோ இதை பாருங்கள், இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அங்கே ஒரு பீச் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகான பீச்சுங்க. இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டு. ஆனால் அங்கே போனோம்னா இந்த இடம் மறைச்சிரும். அதுக்கு இந்த இடமே நல்லா பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இப்போ அங்கேருந்து தான் வந்தோம். ஸோ அப்படியே இன்னொரு கார் வருது உள்ளே. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க இந்த வியூலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம், ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ எண்டுக்கு வந்துட்டோன்னா உங்களுக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், அரபிக் கடலோட வியூ. நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க. இதான் அந்த ஃபோர்ட்டு, கை காட்டுறோம் பாருங்க. ஸோ இதான் வந்து ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்லேருந்து இறங்கி நம்ம உள்ளே அப்படி நடந்து வந்திருக்கோம். எல்லாம் சூப்பரான ஸ்பாட்டு தான். ஸோ இந்த இடம் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே ஆர்மி ஏரியாவாங்க. நம்ம ஊரில் இந்த தனுஷ்கோடி எண்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. தனுஷ்கோடி எண்டு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தனுஷ்கோடி அளவுக்குலாம் இல்லை,
கொஞ்சம் சின்னதாக ஒரு ரோடு மாதிரி வந்து இங்கே எண்ட் ஆகுதுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக அங்கே கீழே போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடம் ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அழகாக வந்து ஆர்மி பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அப்படியே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போயிட்டு இருக்கோங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஆட்டோலாம் வரும், அப்படியே நம்ம ஏறி போக வேண்டியதான் ரூமுக்கு. ஸோ அப்படியே பாருங்கள் பின்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது இடம். சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஆர்மிக்காரங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யாருமே வர முடியாதுங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சன்செட் சொன்னாங்க, சன்செட்டு கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5:30 மணி 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கண்ணூர் ஃபோர்ட்டு, சீபாத் வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் பசங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்னைக்கு. நான் தனியாக போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் சொல்லியிருக்க முடியாது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு போகிற வழியில நல்லா ஜாலியாக பேசிட்டு ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க 2 பேரை மீட் பண்ணது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணூர்ல ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா காசர்கோடு தான் டிராவல் பண்ணோம். நம்மளோட லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காசர்கோடு முடிச்சிட்டோம்னா ஆல் ஓவர் கேரளா ட்ரிப். தமிழ்ல முடிச்சது நம்ம ஒரே ஆள் தான். கேரளா வீடியோஸ் நீங்க ஏதோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போங்க. டாடா பை பை, see you.